ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட குட்டி பத்மினி நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட குட்டி பத்மினி 2 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் அவர்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுஜாதா தான் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாலும் குட்டி பத்மினியும் நடிச்சுக்காப்புலங்க. நம்ம ரவிக்குமாருக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்காப்புல நம்ம குட்டி பத்மினி. இந்த படத்தை வந்து கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராமநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசையமைச்சுக்காப்புல. இதில் கமலஹாசனும் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படம் செம சூப்பரான படமாகவே அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கு, சுஜாதாக்கு. இதில் குட்டி பத்மினியும் நடிச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் ரகுபதி ராகவன் ராஜாராம் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிருக்காப்புல நம்ம குட்டி பத்மினி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து துரை தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து வீரையன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை சங்க கணேஷ் தான் இசை அமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சுமித்ராவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம குட்டி பத்மினி ரஜினிகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட குட்டி பத்மினி நடிச்சிருக்காப்புலங்க. ஒரு படத்தில் ஜோடியாகவும் ஒரு படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டராகவும் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.